இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 29:7. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பணம் மட்டுமே முக்கியமாக பார்க்கப்படும் இந்த உலகில் ஏழைகளுக்காக பேசுபவர்கள் முக்கியமாக இருக்கிறார்கள். துன்மார்க்கனுக்கோ அப்படி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஏனென்றால் அவன் அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு ஏழைகளை அவனுடைய இலக்காக இருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்களோ ஏழைகள் மீது அக்கறை உள்ளவர்கள் என்பதை தேவன் தெளிவுபடுத்துகிறார். ஒரு நீதிமானுடைய முக்கியமான குணாதிசயம் ஏழைகள் மீது அக்கறை கொள்வதாகும். இது அவர்களை பார்த்து பாவம் காண்பித்தலுக்கும் மேலான பொறுப்பு. ஏழைகளின் காரணத்தை எண்ணி பார்க்கிறான். இது ஒரு இரக்கம் நிறைந்த செயல். வேதாகமத்தின்படி உள்ள எடுத்துக்காட்டு நல்ல சமாரியன் அடிபட்டவனுக்கு உதவியதாகும். நல்ல சமாரியன் ஒரு நீதிமான். தேவையில் இருந்த ஒருவனுக்கு சரியான நேரத்தில் உதவினான். இப்படி செய்ததின் மூலம் அவன் தேவனின் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினான். துன்மார்க்கனோ தேவனுக்கும் அவருடைய ஞானத்துக்கும் எதிர்த்து முரட்டாட்டம் செய்பவன். இரக்கம், பரிதாபம் என்றால் என்ன என்று கூட புரிந்து கொள்ளாதவன். அது அவர்களுடைய சுய இச்சைகளை பூர்த்தி செய்யாததால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு வேதாகமத்தின்படி உள்ள எடுத்துக்காட்டு நல்ல சமாரியனுக்கு முன்பாக வந்த ஆசாரியரும் லேவியரும் இரக்கம் காண்பிக்கவும் இல்லை, இந்த உலகத்திற்கு தேவனுடைய அன்பையும் வெளிப்படுத்த தவறினவர்கள். நீதிமான்கள் அக்கறையுள்ளவர்கள், ஏனென்றால் இவர்களிடத்தில் சுயம் இல்லை. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவ அன்பையும் நீதியையும் வேண்டுபவர்கள். அதே நேரத்தில் துன்மார்க்கனோ தன் மீது மட்டும் அக்கறை கொண்டவன். அவனுடைய ஆசையை தவிர வேறு எதுவும் அவனால் பார்க்கக்கூட முடியாது, யோசிக்கவும் முடியாது. வேறு யார் மீதும் அக்கறை செலுத்தாமல் தன் மீது மட்டும் அக்கறை செலுத்துபவன். இறுதியில் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்றால் சுயநலமற்ற தெய்வீகமான வாழ்க்கை முறையையும் துன்மார்க்கனுடைய சுயநலத்தையும் காண்பிக்கிறது. நம் திரியேக தேவன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் எண்ணங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சலுகைகள் அற்ற மக்களை பார்த்து அவர்கள் மீது அக்கறை காண்பிக்கவில்லை என்றால் அது துன்மார்க்கமே. நிச்சயமாகவே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.